வந்தது அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்தது என்ன பண்ணிச்சு ஓடி வந்துச்சு ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளை நரி கலர் மாறி போச்சு பிறகு காடு தேடி போச்சு நரி காடு மாறி போச்சு ஐயோ அப்புறம் கலர் தேடி போச்சு கெட்டது போ கதையே மாத்தி விட்ட ஐயே என்ன இது இன்னும் கதை இருக்கு வாடா வா தலையெல்லாம் சரி சொல்லு கதை எங்க விட்ட நரி காடு தேடி போச்சு காடு தேடி போச்சா நரி கலர் மாதிரி காட்டுக்குள்ள போச்சா மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு ஐயோ நான் ஆண்டவர் அனுப்பிய புருஷன் உங்களை ஆள வந்திருக்கும் அரசன் மிருகங்கள் எல்லாம் பயந்தது அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது ஒரு நாள் மேகம் இடித்தது மின்னல் வெடித்தது காற்று அடித்தது காடு துடித்தது நிலம் அசைந்தது மழை பொழிந்தது காட்டு விலங்குகள் கலங்கின கொஞ்சம் பயந்தன உடல் நடுங்கின ஆவி ஒடுங்கின நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன நீ அழுகிற நான் புலி சிங்கம் மயில் குட்டி அது மாதிரி அழுத நீ எதுக்கு அழுகிற அப்ப சரி இங்க வா சொல்லு நரியும் வெளியில் வந்தது மழையில் கொஞ்சம் நனைந்தது நீல சாயம் கரைஞ்சது நரியின் வேஷம் கலைஞ்சது நீல சாயம் வெளுத்து போச்சு ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு நீல சாயம் என்ன ஆச்சு நீல சாயம் வெளுத்து போச்சு ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு நீல சாயம் வெளுத்து போச்சு ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு காட்ட விட்டு ஓடி போச்சு பக்கத்து கிராமத்துல ஒரு வைத்தியர் இருக்காராம் பங்கஜம் சொன்னான் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களை ஒரே நாளையில குணப்படுத்திடுறாராம் ரொம்ப பக்திமானா நம்ம விஜய ஒரு தடவை அவர்கிட்ட கூட்டிட்டு போனா என்ன இது அவ்வளவு சாமானியமா சரியா ஒரு கேசா தவிர இது என்ன பச்சரை கொடுத்து சரி பண்ற வியாதியான்னு ரொம்ப கைராசிக்காரன்னு சொல்றாங்க சார் ஒரு தடவை கூட்டிட்டு போய் தான் பாருங்களேன் இரவையிலேயே இந்த பொண்ணுக்கு மூல வளர்ச்சி இல்லாம இருந்திருந்தா நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இடையில தான் இந்த சுகையினம் ஏற்பட்டிருந்ததுன்னா நிச்சயமா என்னால குணப்படுத்த முடியும் கடவுள் கிருபை இருந்தா ஒரே நாள்ல இந்த பொண்ணுக்கு புத்தி தெளிவாயிடும் இது பிறவியில இருந்தே இப்படித்தானா இல்ல நடுவுல தான் இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சான்னு தெரியலீங்களே ஓஹோ எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் நாளை காலையில அந்த பொண்ணை இங்க கூட்டு வந்துருங்க நான் ஒரு பச்சையில கொடுப்பேன் அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயக்கமாயிடும்
அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அந்த மயக்கம் தெரியாது. அந்த மயக்க நிலையிலே மூளை அமைதியா இருக்கிறப்போ சில சிகிச்சைகள் செய்து அதை பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். இதுல என் கைங்கரியம் ஒண்ணு இல்ல, எல்லாம் ஆண்டவன் செய்ய. அவ மனசு வச்சா நாளைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளியறப்போ பூர்ண புத்தியோட நம்ம போல அந்த பொண்ணு எழுந்திருக்கும். காலையில குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பொண்ணை இங்க கூட்டு வந்துருங்க. என்ன? சரிங்க. ஆனா தம்பி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் பச்சளை கொடுத்து அந்த பொண்ணு மயக்கமானதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் மாத்து மூலிகை கொடுத்து சாயந்தரம் மயக்கம் தெளிய வைக்கிற வரைக்கும் எந்த காரணம் கொண்டும் அந்த பொண்ணுக்கு இடையிலே மயக்கம் தெளியக்கூடாது. சரி. இந்த சிகிச்சையில இடையில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டதுன்னா மூளைக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். ஒண்ணு செய்யுங்க, வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, வந்து இது பாருங்க, நாங்க தீண்டாத ஜாதி ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல தாராளமா சாப்பிடலாம். ஐயா, நீங்க ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு. நான் வரேன், இன்னொரு சமயம் வரேன். எப்போ? நான் வரேன். எப்போ? அடுத்த சனிக்கிழமை வரேன். சனிக்கிழமை மத்தியானம் நான் காத்துட்டு இருப்பேன். say